அபராதம் விதிப்பதற்கு பயந்து அதிவேகமாக சென்ற கார் சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானதில் போக்குவரத்து காவலர் உட்பட இருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை திருவான்மியூரில் போக்குவரத்து பிரிவு காவலராக பணியாற்றி வருபவர் தர்மன். இவர் காமராஜர் அவென்யூ பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த கார் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அபராதம் விதிக்கும் நோக்கில் அந்த காரில் ஏறியபடி ஓட்டுநரிடம் சாலையின் ஓரம் காரை நிறுத்துமாறு போக்குவரத்து காவலர் தன்மன் கூறியுள்ளார். ஆனால் கார் ஓட்டுநர் திடீரென காரை 100 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க கட்டுப்பாட்டை இழந்த கார் கன்வென்ஷன் ஹால் சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரின் முன்பக்கம் அப்பளம் போல நொறுங்கியதுடன் காரில் பயணித்த போக்குவரத்து காவலர் தன்மன் மற்றும் காரில் பயணம் செய்த இருவர் என 3 பேருக்கும் கால் முறிவு ஏற்பட்டு பலத்த காயமடைந்தனர். இந்த விபத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகவலின் பேரில் வந்த போலீசார் காரை ஓட்டி வந்த திருவான்மியூரைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த கார் இடிக்கிற மாதிரி வந்து அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக வந்து எதிர்க்கு இருக்கிற ஆட்டோ எல்லாம் இடிக்கிற மாதிரி ரொம்ப வேகமாக வந்து இங்கே காமராஜ் நகர் இருக்க கன்வென்ஷன் ஹாலில் டைரெக்டாக போய் இடிச்சிட்டாங்க. அவர் அப்புறம் நாங்கள் 2-3 பேர் சேர்ந்து டோரை நல்லா இடித்து ஓப்பன் பண்ணி அவரை ரிகவர் பண்ணி கூட்டுமே தனியாக உட்கார ரொம்ப பதட்டமாக இருந்தார். தென் போலீஸ் சார்ஜன் பார்த்தீங்கன்னா அவர் கால்லாம் உள்ளே மாட்டிட்டு அவர் எடுக்க முடியாமல் இருந்தது. அப்புறம் எடுத்து பார்த்தா அவரோட லைட் லெக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகி ரொம்ப உடஞ்சி எலும்பு போச்சு. அந்த பிளட்ல அது லீக் ஆகல. இன்னும் நல்ல விஷயம்னா டிரைவர் வண்டி ஓட்டுன்னு வந்தவர் சீட் பெல்ட் போட்டுருக்கணும். சீட் பெல்ட் போட்டனால ஏர் பேக் ஓப்பன் ஆச்சு. அதனால 2 பேருக்கும் அந்த அளவுக்கு அடி இல்லை. இல்லைன்னா கண்டிப்பாக அது ரொம்ப சிவியரான அடியாக இருந்திருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.